திருவாதிரை களி எப்படி செய்து பார்ப்போம். 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு, ஒரு அலசு எடுத்து வச்சுக்கலாம். அரிசியில் இருக்க ஈரம் போய் நல்லா அரிசி பொரிஞ்சு வரதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். ஆற வச்சு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். 1/2 ஸ்பூன் நெய், 3 டம்ளர் தண்ணி, அரைச்சி வச்ச மாவை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கலருவோம். இந்த ஸ்டேஜில் வெல்லம் தண்ணியை கலந்துப்போம். கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா கலருவோம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் நெய், முந்திரி 1 ஸ்பூன், தேங்காய் பொடியாக நறுக்கணும். தேங்காய் திருவிலும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இப்போ அதில் கொட்டிடுவோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். திருவாதிரை களி ரெடி.